ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, குரூப் 4க்கு வந்து வேகமாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ நம்ம ரொம்ப வேகமாகவே வந்து தமிழ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து ஜிகே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தமிழ் வந்து திங்கள்லேருந்து வெள்ளியே வந்து தமிழ் பார்த்துட்டு இருக்கோம், சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ஜிகே பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாரம் ஏன்னா நம்ம தேர்வு நெருங்கிட்டோம், இந்த வாரம் நம்ம என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி கேஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்ன டெஸ்ட் இந்த வாரம் அப்படின்றத பார்த்துடலாம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் டேட் வைஸாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம பொறுத்தவரையிலும் நம்ம இந்த வாரம் 9th 10th தமிழ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி 6 7 8 நம்ம தமிழ் பார்த்து முடிச்சிட்டோம், நியூ புக் ஓல்டு புக்கு. இந்த வாரம் நம்ம 9th 10th தமிழ் முடிக்க போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னே 11th 12th முடிச்சிடுவோம். ஓகேங்களா? அப்போது 9th 10th எப்பப்போ பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லிடலாம். அதுக்கு முன்னால் ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 23 6/2025 இன்னைக்கு நம்ம ஐஎன்எம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் இந்த தலைவர்கள் உருவாதல் மற்றும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பங்கு, ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம பார்க்காம இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸில் என்ன தலைவர்கள் இருக்காங்களோ அந்த தலைவர்கள் சார்ந்த தகவல்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து விடுதலை போராட்டத்தில் என்ன பங்கு வகிச்சாங்க அப்படின்ற 2 டாபிக் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இது முடிஞ்சிட போகுது. ஸோ எப்போ டெஸ்ட் அப்படின்றதையும் முதல்ல நான் சொல்லிடுறேன். 9:30 PM. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் 9:30 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்குங்க. டெய்லி வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிடும். ஸோ இன்னைக்கு நம்ம ஐஎன்எம் பார்த்துட்டோம் அப்படின்னா 24 என்னைக்குங்க 24/6/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கு. ஸோ 9th தமிழ் நியூ புக்கு பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 25/6/2025 அன்னைக்கு 9th ஓல்டு புக். ஓகேங்களா? அப்போ 9th ஓல்டு புக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து 26 அன்னைக்கு 10th நியூ புக். ஸோ 10th நியூ புக்கு அன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்து 27, ஸோ 27 அன்னைக்கு 10th ஓல்டு புக்கு. எல்லாமே தமிழ் தாங்க, இது எல்லாமே தமிழ் புக்கு தான். ஓகேங்களா? அப்போது நாளை வந்து 9th நியூ புக்கு, 25 நாளை மறுநாள் வந்து என்ன பண்ண போகிறோம், 9th ஓல்டு புக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் 26 வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக் தமிழ் புக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறம் 27 வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10th புக்கு ஓல்டு புக்கை பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட இந்த வாரத்தோட என்ன இருக்குங்க, ஸோ 9th 10th புக்கு ஒரு பக்கம் நம்மளுக்கு கவர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ 4 டேஸில் 9th 10th தமிழ் வந்து கவர் ஆகிட்டு இருக்கும். ஆல்ரெடி 6 8 இப்போ 9th 10th இதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம் ரிவிஷனோட. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து சாட்டர்டே சண்டே இருக்குங்க இல்லைங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஜிகே பார்த்துட்டு இருக்கோம், 1 டே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பாலிட்டி பார்த்துட்டோம், நம்ம பாலிட்டி பார்த்தோம் இல்லைங்களா? பாலிட்டி பார்த்துட்டோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 6ங்க. சரி, யூனிட் 5 முதல்ல நம்ம சாட்டர்டே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சனிக்கிழமை 28 ஃபுல் டே நம்ம என்ன பார்க்க போகிறோங்க, இந்த இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், சாட்டர்டே ஃபுல் டே பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் வரலும் இல்லை ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோவில் வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் நம்ம பார்த்துட்டு கூட மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் எதுவும் அதை மட்டும் கூட டச் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்ஸை ஒரே வீடியோ கூட நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். மீதி நம்ம இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றத வந்து நம்ம அதிகமாக வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா? ஒரே வீடியோ நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு 3-4 வீடியோ பார்ட்டாக தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ டெஸ்ட் முடிஞ்சோடனே நான் சொல்லிடுவேன் எந்தெந்த பார்ட் வரலையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து அப்புறம் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதுலேருந்து இது வரையும் நடக்கும், அது முடிஞ்சோடனே அடுத்த வீடியோவில் எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட் வரலும் நம்ம திருப்பி சிலபஸ் வச்சு பார்க்க போகிறத நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு வந்து சனிக்கிழமை முழுவதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நம்ம கவர் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை, ஸோ ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் நம்மளுக்கு என்ன கவர் பண்ணுறோம்னா யூனிட் 6ங்க. யூனிட் 6
தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். மொத்தம் 20 கேள்வி. இது ரெண்டுமே பெரிய யூனிட், ரொம்ப முக்கியமான யூனிட்டுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் 1 வீக் டைம் கொடுத்துட்டு சாட்டர்டே சண்டே வைக்கிறேன். ஸோ நீங்கள் டைம் கிடைக்கிற அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த 2 யூனிட்டையும் நீங்கள் பக்காவாக படிச்சிடுங்க. ஏன்னா பாருங்க 20 மார்க்கு 40 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நம்ம 35 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டோம்னா கூட நம்மளுக்கு சில ரிசல்ட்ல நம்மளுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அதனால இந்த ரெண்டு யூனிட்டையும் வந்து பக்காவா படிச்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம மீதி யூனிட்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டச் பண்ணிட்டோம். இந்த 2 யூனிட்டையும் பக்காவா படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாகவே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சில பேருக்கு வந்து மேக்ஸ் வராது, சில பேருக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணணும், இந்தமாரி சிலபஸை நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ சில பேரால் மேக்ஸ் ஃபுல்லாகவே போட முடியும். சில பேரால் வந்து பார்த்தா ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் வந்து போட முடியாத சூழலில் இருப்பாங்க. அவங்களாம் அந்த 5 or 6 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்தமாரி இந்த பெரிய சிலபஸில் கவர் பண்ணி நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துடணும். சரிங்களா? சரிங்க. அப்போ நீங்கள் இதை சண்டே, ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து அன்றைக்கி ஃபுல் டே, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யூனிட் 6 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? அப்போ நான் மறுபடியும் ஒரு டைம் ரிமெம்பர் பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஐஎன்எம்ல தலைவர்கள் உருவாதல், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பங்கு, இதை பார்க்க போகிறோம். ஸோ 23ஆம் தேதி 9th நியூ புக்கு தமிழ், 24ஆம் தேதி 9th ஓல்டு புக்கு தமிழ், 25ஆம் தேதி 10th, சரிங்க டேட் மாற்றி சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம் சாரி, 24, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஐஎன்எம் பார்த்துறோம் இல்லையா, 23 வராது, 24 வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கு தமிழ், 25 வந்து பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கு தமிழ், 26 10th நியூ புக்கு, 27 வந்து 10th ஓல்டு புக். ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை ஊரிலும் இந்த தமிழ் பார்ட்டு கவர் ஆகிடும். நான் சாட்டர்டே சொன்ன போல சாட்டர்டே வந்து யூனிட் 5, சண்டே வந்து யூனிட் 6. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கவர் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ வந்து நீங்கள் தமிழும் ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழ் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பெரிய யூனிட் 5, யூனிட் 6க்கான யூனிட்டை நீங்கள் ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த சிலபஸ்க்காக நம்ம கண்டிப்பாக ஆல்ரெடி 6 to 7 8 முடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிலபஸும் ஒரு பக்கம் டச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு தேசிய இயக்கம் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி சயின்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஜியாகிரஃபி மட்டும் வந்து இருக்குங்க. இந்த 5 கொஸ்டின் ஜியாகிரஃபி இருக்குது. இது நம்மளுக்கு எப்போ இடையில சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஜியாகிரஃபி வந்து ஒரு நாள் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட வந்து சிலபஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிவிடும். இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது நம்ம டைம் இருந்தால் பார்க்குறவளோ இருக்கும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, அது வந்து தனியாக ப்ராக்டிஸ் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டேட் பிரகாரம் படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஈவினிங் 9:30 PM. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் 9:30 PMக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன போல். ஸோ என்னன்னா, ஏன் இந்த டைம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த டைம் ஃப்ரீயாக ஒரு டைம்ன்றதுனால ஸோ 9:30 நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் 11 PM வரல கூட டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே லைவ் டெஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ கிளியராக நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ லைவ் டெஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். ஸோ சிலபஸ் ப்ரோக்ராம் அந்த டேட் வைஸாக டெஸ்ட் ரிவிஷனுக்கு ரெடியாக படிச்சுட்டு தயாராக இருங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.